பிரைஸ் தலாட் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்துக் கொடுக்கிறேன். சங்கீதம் 96 அதிகாரம் 7வது வசனம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு. மகனே மகளே, இன்னைக்கு உன் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உனக்கு விரோதமா அநேகர் எழும்புறாங்க. அநேக சத்துருக்கள் வந்து உன்னை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ முன்னேறக்கூடாது, நீ வாழக்கூடாது, நீ நல்லா இருக்க கூட நிறைய பேர் ஆசைப்படுறாங்கம்மா. எத்தனை பேர் உனக்கு விரோதமா எழும்புனா கூட நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை நான் பாதுகாத்துக் கொள்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா உங்க படிப்பின் காரியமா இருக்கட்டும், உங்க வேலையின் காரியமா இருக்கட்டும், உங்க தொழிலின் காரியமா இருக்கட்டும், நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல வந்துட்டு நீங்க அதை செய்யக்கூடாதுன்றதுக்காக நிறைய பேர் தடைகளை கொண்டு வந்துகிட்டே இருக்கலாம். நிறைய மனுஷங்க உங்களுக்கு விரோதம் எழும்பி உங்களை அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எந்த மனுஷனை குறித்தோ எதை குறித்துமே நீ கவலைப்படாத மகனே மகளே, நான் உன் கூட தான் இருக்கேன், நீ எதை குறித்தும் பயப்படாத. உனக்காக என்னுடைய தூதர்கள் நான் கட்டளையிட்டு இருக்கமா, அவங்க உன்னை பாத்துப்பாங்க. உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, எனக்கு எதிர்காலமே இல்லை நீ நினைச்சிட்டு இருக்காத. உன் வாழ்க்கை இனிமே தான் ஆரம்பிக்க போகுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாதமா. நீ என்ன காரியத்துக்காக நினைச்சு காத்து நிற்கும் அந்த காரியம் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அது இந்த 2021 நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆண்டவர் சொல்றாருங்க. இதை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஒரு ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆவிக்குரிய வசனங்களுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமென்.